இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ சென்னையில பயங்கர மாஸா போயிட்டுருக்கு. தளபதி விஜயோட வீடு மற்றும் பிரசாந்த் ஸ்டூடியோ உட்பட பல இடங்கள்ல வந்து செட் போடப்பட்டு லியோ படப்பிடிப்பு வந்து பயங்கரமா நடந்துட்டு வருது. அக்டோபர் 19ஆம் தேதி லியோ படம் ரிலீஸ் ஆக போறனால லியோ படத்தோட ஷூட்டிங்கை ஜூன் மாசத்துக்குள்ள முடிக்க வந்து லோகேஷ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி காஷ்மீர்ல தளபதி விஜய், த்ரிஷா, கௌதம் வாசுதேவன், மிஷ்கின் போன்றவர்களோட காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டது. இந்த படத்துல 6 வில்லன்கள் இருக்காங்க. மீதமுள்ள 3 வில்லன்களோட காட்சிகள் வந்து அடுத்த 60 நாட்ல வந்து படமாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா மன்சூர் அலிகான் வந்து லோகேஷை பத்தி பேசியிருந்தாங்க. என்கிட்ட வந்து லோகேஷ் வந்து கால் சீட் வாங்கிட்டு இது வரைக்குமே என்னை கூப்பிடல அப்படின்னு வந்து சோசியல் மீடியால பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. இதனால மன்சூர் அலிகான் லியோ படத்துல நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா வந்து மன்சூர் அலிகான் வந்து லோகேஷோட ஃபேவர் ஹீரோ அப்படிங்கறனால கண்டிப்பா வந்து மன்சூர் அலிகானை வந்து லியோ படத்துல லோகேஷ் வந்து நடிக்க வைப்பாங்க. மன்சூர் அலிகான் உட்பட 2 நடிகர்கள் லியோ படத்தோட 3ஆம் கட்ட படப்பிடிப்புல கண்டிப்பா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரீசெண்டா கூட பெங்களூர்ல நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சஞ்சய் தத்துக்கு வந்து தோல், தலை, கழுத்து இந்த பகுதியில் வந்து அடிபட்டு இருந்தது. கூடிய சீக்கிரம் சஞ்சய் தத்து குணமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி படக்குழு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில லோகேஷ் வந்து எப்படி இந்த 60 நாள் ஷூட்டிங் வந்து முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் ஹீரோ.